இது எப்படா புதுசாகுது? எப்படா திமுக ஆடை வடிவமைப்பாளரா எப்ப ஆனாங்கன்னு தெரியலங்க. ஒரு 2 தினங்களாக அமைச்சர் கீர்த்தனாவ யாரோ ஒரு பொண்ணு நடந்து போறத கூட, "இது பார்த்தீங்களாங்க, தமிழ்நாடு எந்த மாரி சூழ்நிலையில கொண்டு போறாங்க பார்த்தீங்களாங்கன்னு." அந்த பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மலேசியாவில் வேலை பார்க்கும், ஹோட்டலில் வேலை பார்க்கும் பெண். அந்த பொண்ணு கார்ல இறங்கி போகுது. அது அமைச்சர் கீர்த்தனா என்று இவங்க கட்டுக்கதை செஞ்சு மாஃபிங் பண்ற அளவுக்கு கேவலமான அரசியலை எடுத்திருக்காங்க திமுக. அமைச்சர் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோல இருக்கிற பர்சன் நானு, அவங்க வந்து மினிஸ்டர் கிடையாது. சோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ண பர்சனுக்கு சொல்றேன், we are already taking necessary action. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க வந்து மலேசியன் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ தட்ஸ் வை உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியல. இதுதான் ஆடை வடிவமைப்பாளரா மாறிட்டாங்க இப்பெல்லாம். ஏன்னா கீர்த்தனா அவர்கள் இது நான் இல்லை என்று சொல்லிட்டாங்க. சரி ஓகேப்பா, கீர்த்தனா அவங்க மேல நீங்க சொல்லிட்டீங்க, ஒரு பெண் ஆடையை வந்து கேவலப்படுத்தி பேசுறது எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் இந்த உங்க மேயர் ஒருத்தர் வச்சிருக்கீங்களே, புரோட்டோக்கால் மேயரை, புரோட்டோக்கால்னு உடனே நான் குளத்தூர் புரோட்டா ஞாபகம் வந்துடுது. அதனால புரோட்டோக்கால் மேயர் ஒன்று வச்சிருக்கீங்களா, அவங்கெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு பின்னாடி ஒரு ஆடையை ஒன்று போட்டு சுத்திருந்தாங்களேப்பா. அதுக்கெல்லாம் என்ன சொல்ல வரீங்க? அப்ப தமிழ்நாடு சீர்கேடு இல்லப்பா, தமிழ்நாடு மக்கள் இதை கெட்டு போலையாப்பா, தமிழ்நாட்டு பெண்கள் பார்த்து இதை கெட்டு போலையாப்பா. யாருப்பா இதெல்லாம்? என்ன நாடகம் நடத்துறீங்க திமுக? என்ன நாடகம் இது? ஒரு பெண் அமைச்சரை இவ்வளவு இழிவாக பேசுறதுக்கு தான் திமுகவுக்கு தெரியும். பெண்களை வாடி அமைப்பது, ஆடையை குறித்து பேசுவது, பெண்கள் இப்படிதான் ஆடை உடையணுங்க, இப்படியெல்லாம் இருந்தாதான் திமுக ஆட்சி போன உடனே தாவேக ஆட்சியில் பார்த்தீங்களாங்க, பெண்கள் இப்படி ஆயிட்டாங்க, அதுவும் தாவேக அமைச்சரே இப்படி ஆயிட்டாங்க பார்த்தீங்களாங்க. இந்த மாதிரியான கேவல எச்சை வேலைகள்லாம் செய்வது தான் திமுக என்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் போடணும்னு நினைச்ச மக்களே. நன்றி, வணக்கம்.